வணக்கம். நம்முடைய இந்தியாவை பற்றி சொல்லுகிற போது பாரத நாடு பழம்பெரும் நாடு, நீரதன் புதல்வர் இந்நினைவகற்றாதீர் அப்படிம்பார் பாரதியார். சரி, பழம்பெரும் நாடு தான், உண்மைதான். நம்மை நாமே ஒரு காலத்தில் ஆண்டு கொண்டிருந்தோம். அதாவது குறுநில மன்னர்களாக, இனக்குழு தலைவர்களாக, சேர சோழ பாண்டியர்களாக ஆண்டு கொண்டிருந்த நம்மை வெளியிலிருந்து வந்த களப்பிரர்கள், பல்லவர்கள் போன்றவர்களும் ஆளத் தொடங்கினார்கள். அவர்களாவது அருகிலே இருந்து வந்திருப்பார்கள் என்று சொல்லலாம். ஆனால் எங்கிருந்தோ வந்தவர்கள் என்று சொன்னால், நம்மை ஆண்டவர்கள்லாம் போர்ச்சுகீசியர்கள், பிரெஞ்சுக்காரர்கள், டச்சுக்காரர்கள், ஆர்மீனியர்கள், 250 ஆண்டு காலம் நம்மை ஆண்ட ஆங்கிலேயர்கள் என்று அடுக்கிக் கொண்டே போகலாம். அப்படி என்றால் நாம் என்னதான் செய்து கொண்டிருந்தோம்? நாம் வீரர்களாகத்தான் இருந்தோம், ஒற்றுமை இல்லாமல் இருந்தோம். 1000 உண்டிங்கு ஜாதி எனில் அந்நியன் வந்து புகழ் என்ன நீதிம்பார் பாரதி. வந்துட்டான் உள்ள. இப்போ இப்படி வந்ததோடு மட்டுமில்லாமல் அவர்களுக்குள் சண்டை நடந்தது. குறிப்பாக வந்தவாசி என்ற இடத்தில் 1760ஆம் ஆண்டு ஒரு மிகப்பெரிய யுத்தம் நடக்கிறது. ஆங்கிலேயர்களுக்கும் பிரெஞ்சுக்காரர்களுக்கும். ஆங்கிலேயருடைய தளபதியாக அப்போது இருந்தவர் அயர்கூட் என்பவர். அதே போல பிரெஞ்சு தளபதியாக இருந்தவர் தாமஸ் லாலி. இவர்களுக்குள் நடந்த யுத்தத்தில் ஜெயித்தவர்கள் ஆங்கிலேயர்கள். அதனால் இந்தியாவை ஆளத் தொடங்கியவர்கள் அவர்கள், பாண்டிச்சேரியை ஆளத் தொடங்கியவர்கள் பிரெஞ்சுக்காரர்கள். இவர்களின் வழிவந்தவர்கள்தான் ஒருபுறம் ராபர்ட் கிளைவும் டியூப்ளே என்கின்ற கவர்னரும். இந்த யுத்தம் நடந்து முடிந்த பிறகு இந்தியாவினுடைய பெரும்பகுதி இவர்கள் கைக்கு வந்தவுடன், குறிப்பாக தமிழகத்தில் ராபர்ட் கிளைவனுடைய கைக்கு வந்த பிறகு வரி வசூலுக்கின்ற உரிமையை கையில் எடுத்துக் கொள்கிறார். அப்படி வரி வசூலுக்கு தொடங்கிய போது ஆற்காட்டு நவாபும் மற்றவர்களும் சேர்ந்து இதற்கு துணை நின்ற போது முதலில் வரி தரமாட்டேன் என்று ஒரு எதிர்ப்பு குரலை எழுப்பிய ஒரு மாவீரன் பூலித்தேவன். இந்திய சுதந்திர வரலாறு இங்கிருந்து தான் தொடங்கப்பட வேண்டும். அதாவது இந்தியாவின் தெற்கு பகுதியாகிய தமிழ்நாட்டின் தெற்கு பகுதியாகிய நெற்கட்டாஞ்சேவல் என்ற பகுதியில் 1715ஆம் ஆண்டு நெற்கட்டாஞ்சேவல் பகுதியை ஆண்ட சித்திரபுத்திர தேவருக்கும் சிவஞான அம்மையாருக்கும் மகனாக பிறந்தவர்தான் நம்முடைய பூலித்தேவன். இளம் வயதிலேயே வீரத்தோடு வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை, விவேகத்தோடு வளர்க்கப்பட்ட ஒரு குழந்தை. தாயாருடைய ஞானமும் தந்தையினுடைய வீரமும் சேர்ந்து இந்த குழந்தைக்கு கிடைத்தது. பூலியர் வம்சத்தில் வந்ததால் பூலித்தேவன் என்ற ஒரு பட்டம் இவர்களுக்கு உண்டு. இவர் சிறுவயதிலேயே யானையேற்றம், குதிரையேற்றம், வில் பயிற்சி, போர் பயிற்சி என்ற அத்தனையும் பெற்றதோடு ஆன்மீகத்திலும் மிகுந்த ஈடுபாடு கொண்டிருந்தார். இப்படி வளர்ந்த இவர் ஆங்கிலேயர்களுடைய தூதுவர்கள் வரி கேட்டு வந்தபோது வரி கட்ட மாட்டேன் என்று முதல் குரலை எழுப்பியதோடு மட்டுமில்லை, அவர்களோடு சண்டையிடவும் தயாரானார். அதனால்தான் அவருடைய ஊருக்கு நெற்கட்டாஞ்சேவல் என்று பெயர். அப்படி என்றால் என்ன? அந்த காலத்தில் வரியை பணமாக கொடுக்க மாட்டார்கள், நெல்லைத்தான் வரியாக கட்ட வேண்டும். நெல் கட்ட மாட்டேன் என்றால் நெற்கட்டாஞ்சேவல். சரி, அதன் காரணமாக என்ன இவர் லாபம் அடைந்தார் என்றால், லாபம் என்ன லாபம்? 18 ஆண்டு காலம் போர்க்களத்திலேயே கழித்த பெருமை இவருக்குத்தான் உண்டு. யாரோடெல்லாம் போராட வேண்டியிருந்ததென்றால், தன்னோடு இருந்த பாளையக்காரர்கள் ஒத்துழைக்காத போது அவர்களோடு மட்டுமில்லாமல் ஆங்கிலேயர்கள், ஆற்காட்டு நவாபு, எல்லாவற்றுக்கும் மேலாக எப்போதும் போராடி கொண்டிருந்தது யாரோடு என்று கேட்டால், மருதநாயகம் என்று அழைக்கப்படுகின்ற யூசுப் கானோடு தான் அதிகமாக போரிட்டிருக்கிறார். இப்படி விடாது போர்க்களத்திலே போரிட்ட ஒரு பெருமகனார் யார் என்று கேட்டால் பூலித்தேவன் அவர்கள்தான். அதனால்தான் 18 ஆண்டு காலம் போர்க்களத்திலே கழிக்கின்ற அந்த வல்லமையோடு இவர் கடைசி காலத்தில் கூட இவர் மரணமடைந்த போது போர்க்களத்தில் தான் மரணமடைந்திருப்பார் என்று சொல்கிறார்கள். அதிலும் குறிப்பாக சங்கரன் கோவிலில் இருக்கக்கூடிய கோமதி அம்மனை தரிசிக்க செல்கிறார். அங்கிருக்கக்கூடிய அந்த அம்மனுடைய சன்னதிக்கு எதிரே அமர்ந்திருந்து தியானம் செய்கிறார். பிறகு அங்கிருந்து ஒரு குகை வழியே உள்ளே செல்கிறார். இப்படித்தான் இவருடைய கதை முடிகிறது. இவர் போர்க்களத்திலே மடிந்தார் என்றும், இல்லை இவரை ஆங்கிலேயர்கள் பீரங்கி முனையிலே வைத்து தகர்த்தார்கள் என்றும், இல்லை இவர் மறைந்து விட்டார் என்றும் பல்வேறு விதமான செய்திகள் சொல்லப்படுகின்றன.
எப்படி இருந்தாலும் தெய்வத்தன்மை வாய்ந்தவராக அங்கு கருதப்படுகிறார், வணங்கப்படுகிறார். இத்தகைய சிறப்புமிக்க பூலித்தேவருடைய இந்த முதல் குரல்தான் பின்னர் வீரபாண்டி கட்டபொம்மனுடைய குரலாக, மருது சகோதரருடைய குரலாக, கோபால் நாயக்கருடைய குரலாக, வீரமங்கை வேலுநாச்சியாருடைய குரலாக ஒலிக்கத் தொடங்கியது. அதன் பிறகுதான் முதல் இந்திய சுதந்திர போர் என்று 1857 சிப்பாய் கலவரம் வந்தது என்பதை நாம் வரலாற்றிலே புரிந்து கொள்ள வேண்டும். எனவே தமிழகத்தினுடைய குரலை முதல் குரலாக ஒலித்த பூலித்தேவனுடைய வரலாற்றை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இது சுதந்திர நாடு, இந்த சுதந்திரத்தில் யார் தலையிட்டாலும் பொறுக்க மாட்டோம் என்ற அந்த குரலுக்கு சொந்தக்காரரான பூலித்தேவருடைய வீரத்தை போற்றுவோம். ஜெய்ஹிந்த். நாளும் நல்ல தமிழ் கேட்க முனைவர் ஞானசம்பந்தம் அவர்களின் கேளுங்கள். அவருக்கு மூத்த ஒரு ஞானசம்பந்தம் இருக்காரு, அதுவும் பிரமாமான தமிழ், அதையும் அவரே சொல்லுவார். கண்டிப்பாக கேளுங்க, நான் கேட்டுட்டு இருக்கேன். வணக்கம் அன்புக்குரிய யூடியூப் நேயர்களே, நீங்கள் இன்னும் என்னை நெருக்கமாக பின்தொடர வேண்டும் என்று சொன்னால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் போன்ற சமூக வலைதளங்களில் பின்தொடர்ந்து வாருங்கள். நாம் முன்தொடர்ந்து செல்வோம்.